நிலா ரூம்ல இருக்காங்க. சோழன் தொடப்பத்த எடுத்து ரூம் ஃபுல்லா பெருக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நிலா வராங்க. வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. "சோழன் நீங்க வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க எங்க அண்ணி ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதனால நான் போயிட்டு இப்பயே ஆதார் கார்டு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே சோழன் பார்க்குறாரு. "இருங்க, இருங்க நான் பெருக்கிட்டு இருக்கேன் வச்சுட்டு வரேன்" அப்படின்னு ஓரமா வச்சுட்டு வராரு. "நானும் வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "எதுக்கு நீங்க?" "நானே போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! என்ன நிலா அப்படி சொல்றீங்க? எவ்ளோ வெயில் அடிக்குது. அவ்ளோ தூரம் எப்படி நடந்து போவீங்க? அதெல்லாம் வேண்டாம். நானே கார் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! நான் பல்லவா கூட கோயிலுக்கு போயிருக்கேன். நான் அந்த கடைய பார்த்துருக்கேன். நானே போயிட்டு வரேங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஐயோ! நிலா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி தொடப்பத்த வைக்கிறாரு. ஐயோ! என்னங்க தொடப்பத்த வச்சுட்டீங்க? வீட பெருக்கணும் ஃபுல்லா பெருக்கிட்டு தான் வரணும். நீங்க பெருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐய்யயோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் எல்லாத்தையும் பெருக்குறாரு. பெருக்கிட்டோனே அப்படியே வைக்கிறாரு. என்னங்க இப்படி பண்றீங்க? எப்பவுமே அந்த குப்பையெல்லாம் நம்ம பெருக்கிட்ட உடனே வாரிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோழன் எல்லாத்தையும் வார்றாரு. வாரிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. நிலா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னங்க எனக்கு ஆதார் கார்டு வந்து கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிஜி பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். வீட்ட விட்டு வெளிய போயிடுவேன். எல்லாமே சொல்றாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறாங்க. போயிட்டு ஆதார் கார்டு எடுக்க முடியுமா? என்கிட்ட நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எடுக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காட்டுறாங்க. சரி இந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓடிபியா? அந்த நம்பர் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஓடிபி இல்லாம ஆதார் கார்டு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சென்டர்ல சொல்றாங்க. ஐய்யய்யோ! என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வராங்க. சூப்பர், சூப்பர். அப்பப்பப்பப்பா! கடவுள் இருக்காரு. ஆதார் கார்டு உங்களால எடுக்க முடியாதா? சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. கார்ல வரும்போது நிலா ரொம்ப ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. என்னங்க இப்படி கிடைக்கவே இல்ல. சரி இந்த நம்பர் யாராவது வச்சிருப்பாங்கல்ல. இப்போ நான் வேணான்னு சொல்லிட்டா அந்த நம்பர் யாராவது வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி சொல்ல சொல்லுவாங்கல்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஐய்யயோ! நீங்க ஃபோன்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு. அதுக்குள்ள ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோன் வச்சிருக்கவங்க திட்டுன்னு திட்டுறாங்க. அதுவும் வேற லாங்குவேஜ்ல திட்டுறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட குடுக்குறாங்க. சோழனையும் பயங்கரமா திட்டுறாங்க. இங்க பாருங்க அனாவசியமா உங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட போய் ஓடிபி டைரக்ட்டா கேட்டா தருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. இல்லங்க ஒரு வேலை முடியும்ல. ஓடிபி அவங்க சொன்னா எனக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க அண்ணி அந்த ஃபோட்டோ எல்லாமே எடுக்கிறத அவங்க வீட்டுக்காரர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே வந்து திட்டுறாரு. "என்ன நீ தான் நிலாக்கு ஹெல்ப் பண்றியா? எதுக்காக ஆதார் கார்ட் நம்பர அனுப்பி வச்சிருக்க? ஓடிபி வந்திருக்கா? ஏதாவது சொன்னா அவ்வளோதான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. "இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு அவங்க அவங்க சொல்றாங்க. "இங்க பாரு நிலா வீட்ட விட்டு போனதுக்கு காரணமே நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணா அவங்க அண்ணிய பயங்கரமா திட்டுறாரு. "இனிமே ஏதாவது ஹெல்ப் பண்ணுன உன்ன என்ன பண்ணும்னே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்கேருந்து போறாரு. அப்படியே ஒரு மாரி டென்ஷனாவே நிலா வீட்டுக்கு வராங்க. வந்தோனே என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே! ஐயோ கடவுளே! ஆதார் கார்ட் நம்பர் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சேனே! ஆனா கிடைக்கவே இல்லையே! ஐயோ கடவுளே! என்ன பார்த்தா எனக்கே பாவமா இருக்கே! நான் என்ன பண்ணேன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு எங்க அண்ணன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன், நிலா 2 பேருமே சொல்றாங்க. ஆமாங்க உங்க அண்ணன பார்த்தோம். உங்க அண்ணன எங்களுக்கு புடிச்சிருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எங்க பொண்ணு வந்து அங்க வாழ முடியாது. உங்க அண்ணன் வேணா வந்து இங்கேயே இருக்கட்டுமா? அப்படின்னா அந்த கல்யாணம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நிலா பார்க்குறாங்க. சோழனும் பார்க்குறாங்க.